ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சிக்கன் ரோஸ்ட்டு தான். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூடயே பார்த்தீங்கன்னா சால்ட்டும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆட் பண்ணதுக்கப்புறம் சில்லி பவுடர், மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூளாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் ஜீரா பவுடர். இது எல்லாமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு, அது கூட கொஞ்சம் கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சைட்லெல்லாம் அது உள்ளே நல்லா மேரினேட் ஆகணும். உள்ளே நல்லா அது ஊறினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 hour ஊற வைப்பேன், அவ்வளோதான். இல்லைனா நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் செய்வேன், அந்த மாதிரி. ஸோ நல்லா அதை மேரினேட் பண்ணுங்கள். அப்போ தான் அது உள்ளெல்லாம் போய்ட்டு கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். மேரினேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour, அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். பேனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் விடுங்க, ஓவர் ஆயில் விடக்கூடாது. இது 2 சைடும் நீங்கள் திருப்பி எடுக்கும்பொழுது அதுவே வெந்துடும். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் க்ளோஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இது நல்லா ஊறினதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதை எடுத்து வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பிளேட்லேயே கருவேப்பிலையும் கொஞ்சம் பூண்டும் போட்டு அதிலே நல்லா பூண்டு கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மேலே எடுத்து சர்வ் பண்ணிவிடுங்க. இது கூட லைட்டாக மயோனஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா செம அட்டகாசமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கடைக்கு போய் தந்தூரி இல்லை கிரில் வாங்கினீங்கன்னா கூட இந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இதை விட மாட்டீங்க. வீட்டில் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. இது என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரட்னு சொல்லலாம். நாங்கள் வீக்லி ஒன்ஸ் செய்வோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.